ருகுணு நகரின் வடக்கு இருவாபத்துவ ரம்மல மலைச்சாரலின் கிராமத்தில் பிறந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள் வலஸ்முல்ல ஹொரேவல கிராமத்தில் வளர்ந்து தனது ஆரம்ப கல்வியை ஹொரேவல வித்தியாலயத்தில் கற்றார். பின்னர் இக்பிதி கங்கொடவில ஸ்ரீ ரேவத்த மகாவித்தியாலயத்திலும் வலஸ்முல்ல வடக்கு கனுமுல் தெனிய மகாவித்தியாலயத்திலும் பாடசாலை தொடக்கம் சாதாரணதர பரீட்சை வரை கல்வி கற்றார். 1978 ஆண்டு தனது உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற விஜயதாச ராஜபக்ச இலங்கை வங்கியில் ஒரு அதிகாரியாக தனது தொழிலை ஆரம்பித்தார். இலங்கை வங்கியில் தொழில் புரிந்து கொண்டே கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற விஜயதாச ராஜபக்ச அவர்கள் 1984 ஆண்டு ஏப்ரல் 6 இலங்கை உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்தார். தனது சட்டக்கல்விக்கு வழிகாட்டிய ஒரே ஆசிரியர் சிரேஷ்ட சட்டத்தரணி நிமல் சிறிவர்தன அவர்களாவார். அதேபோல் சட்டத்துறை பயணத்தை முழுமையாக மாற்றியமைத்தவர் ஜனாதிபதி சட்டத்தரணி இக்ரம் முகமட் ஆவார். அவர் ஒரு சட்டத்தரணியாக தனது சிரேஷ்ட சட்டத்தரணியின் ஆலோசனைகளுக்கு இணங்க பணிபுரிந்து வழக்குகளை பாரபட்சமின்றி தேர்ந்தெடுத்து முன்னிலையானார். எனவே சட்டத்துறையில் பல ஆண்டுகள் கடந்தபோது அவர் நாட்டின் பலதரப்பட்ட நீதிமன்றங்களிலும் பல வழக்குகளுக்கு முன்னிலையான ஓய்வின்றி பணிபுரியும் ஒரு சட்டத்தரணியாக சேவையாற்றினார். அத்தோடு அவரின் கீழ் பல இளம் சட்டத்தரணிகள் பணிபுரிந்தமை ஓர் அரிய அம்சமாகும். அத்தோடு அக்காலகட்டத்தில் நெருக்கடி மிக்க பல வழக்குகளையும் முன்னின்று நடத்தி சென்றார். 2001 ஆண்டு ஏப்ரல் 6 இந்நாட்டின் மிக இளமையான ஜனாதிபதி சட்டத்தரணியாக பதவியேற்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றார். அது அப்போதிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி மற்றும் சிரேஷ்ட சபாநாயகராக கடமை புரிந்த ஸ்டான்லி திலகரட்னவுடன் தொடர்ந்து கைகோர்த்து பணிபுரிந்தமையால் கிடைத்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த நிகழ்வாகும். அவரால் முன்னிலையான வழக்குகள் ஏராளம். அதில் இலங்கை போக்குவரத்து சபையை தனியார்மயமாக்கல் விடயத்தில் 10 ஜனாதிபதி சட்டத்தரணிகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் முன்னின்று விற்பனை செய்திருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய விஜயதாச ராஜபக்ச அவர்களால் முடிந்தது. அவர் வாதித்திருக்காவிட்டால் இப்போது இலங்கை அரசாங்கத்துக்கு ஈபோச என்ற மக்கள் போக்குவரத்து என்ற பெயரில் ஒரு சேவை நடைபெற வாய்ப்பிருந்திருக்காது. அத்தோடு விளையாட்டு வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்கவுக்கு எதிராக மொண்டிகாலோவில் இருந்த விசாரணையின் போது சர்வதேச விளையாட்டு சங்கத்தில் இலங்கை சார்பில் முன்னின்று சுசந்திகா குற்றமற்றவர் என்ற தீர்ப்பை பெற்றிருக்காவிட்டால் சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இருந்து ஒரு பதக்கத்தை வெல்லுவது ஒரு கனவாக இருந்திருக்கும். அவர் வீட்டு வாடகை சபையின் தலைவராகவும் பத்திரிகை சங்கத்தின் தலைவராகவும் உலக பத்திரிகை சங்கத்தின் உபதலைவராகவும் தேசிய சினிமா கூட்டு தாபனத்தில் பணிப்பாளராகவும் லேக் ஹவுஸ் பத்திரிகை நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராகவும் மீனவத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களின் சட்ட ஆலோசகராகவும் ஒலிம்பிக் தடையுத்தரவு பரிசீலிப்பு கமிட்டியின் தலைவர் போன்ற பல வெளிவாரி பதவிகளில் தமது தொழிற்துறை பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே காலத்தில் பணியாற்றினார். 2001 ஆண்டில் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் விஜயதாச ராஜபக்சவை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்குமாறு கூறினாலும் அவர் அதை அங்கீகரிக்கவில்லை. 2004 ஆண்டு ஐக்கிய சுதந்திர கூட்டணியை அமைக்கும் போது அதில் முக்கிய பங்கு வகித்த விஜயதாச ராஜபக்ச அவர்களை நீதி அமைச்சராக நியமித்து பதவியேற்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர் அமைச்சர் பதவியை ஏற்காது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் அங்கீகரித்தார்.
2005 நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கேட்டுக்கொண்டமைக்கமைய அவர் அரச வங்கிகள் அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றாலும் அவ்வரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைக்கு இணங்க அவரது மனசாட்சி இடம் கொடுக்காமையால் 5 மாத குறுகிய காலத்துக்குள் அவ்வமைச்சு பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் இணக்கத்துக்கு அமைய கோப் கமிட்டியின் தலைவர் பதவி ஏற்றார். 2007ஆம் ஆண்டில் அவர் முன்வைத்த கோப் கமிட்டி அறிக்கை முழு நாட்டையும் முழுக்கிய ஒரு அறிக்கையாக அமைந்ததோடு அவ்வறிக்கையில் மோசடிக்காரர்கள் என்று பெயரிடப்பட்டவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் 18 பேர் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சர் பதவிகளை பொறுப்பெடுத்த காரணம் அம்மோசடிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சத்தினால் ஆகும். அவ்வறிக்கையின்படி உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 2 தீர்ப்புகளினால் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், லங்கா ஹாஸ்பிட்டல், துறைமுக உட்பட 20,000 கோடிக்கும் அதிகமான சொத்தை இலங்கை அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போதிருந்த அதிகாரத்துக்கு மிக்க ஊழல்கள் நிறைந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பி 2007 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்தார். அதிலிருந்து அவர் கூறியது என்னவென்றால், இந்நாட்டின் எந்த ஒரு நபருக்கும் எதிராக சென்று என்னால் செயற்பட முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் என்றார். பனிரெண்டு 13ஆம் ஆண்டுகளில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற்றமை ஒரு பெரும் சாதனையாகும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 50 வருட கால வரலாற்றில் பாராளுமன்ற அங்கத்தவர் ஒருவர் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அக்காலம் நீதித்துறை சுதந்திரத்துக்கு சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகும். அக்காலத்தில் பிரதம நீதியரசருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சட்டத்தரணிகளுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட காலம் அது. இச்சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு எதிரான போராட்டங்களில் சட்டத்துறைக்கு தலைமை தாங்கி சவால்களை எதிர்கொண்டதன் காரணமாக அவரது வீட்டுக்கு துப்பாக்கி பிரயோகம் கூட நடத்தப்பட்டது. என்றாலும் நீதித்துறையை பாதுகாத்து அவர் வழங்கிய பங்களிப்பு அளப்பரியது. பாராளுமன்றத்தினுள் சட்ட கட்டமைப்பில் வரலாற்றில் ஏற்படாத பலவித சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அத்தோடு கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவு கமிட்டி தலைவரிடம் கல்வி சீர்திருத்தங்கள் பலவற்றை சமர்ப்பித்தார். அவை தற்போது நடைமுறையில் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது.
2007 ஆண்டிலிருந்து சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றிய இவர் 2010 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2015 ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டு 2015 ஜனவரி மாதம் அமைக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தில் நீதி, சிறைச்சாலை மற்றும் தொழில் அமைச்சராகவும் பின்னர் நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சராகவும் பதவி வகித்தார். அப்போது 100 நாட்களின் பாராளுமன்றம் முன்வைத்த 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு 47 சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த அரசாங்கத்தில் நீதி அமைச்சர் என்ற வகையில் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமையை ஒரு மனித உரிமையாக பிரகடனப்படுத்தினார். அவற்றை அரசியல் திட்டம் மூலமாக ஏற்றுக்கொள்வதும் தகவல்களை தெரிந்து கொள்ளும் சட்டம் மற்றும் குற்றமற்றோரையும் சாட்சிகளையும் பாதுகாக்கும் சட்டங்களுக்கு அங்கீகாரம் பெற்றுக்கொள்வதிலும் வெற்றி கண்டார். அத்தோடு நேர்மையை நிலைநாட்டவும் காலதாமதத்தை தவிர்க்கவும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நாடு முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட நீதித்துறைக்கான கட்டிட தொகுதிகளை அமைத்தார். ஆண்டு ஐக்கிய நாடுகளின் வெசாக் தினம் முதல் இலங்கையில் கொண்டாடப்பட்டதோடு 74 உலக நாடுகளின் பங்கு பெற்றதோடு உலகில் நடைபெற்ற மிக பெரும் பௌத்த கொண்டாட்டமாக நடந்தேறியது. அச்சந்தர்ப்பத்தில் கைச்சாதிடப்பட்ட கண்டி சாசனத்தால் பௌத்தத்தின் தலைமையகமாக இலங்கையை பிரகடனப்படுத்த வாய்ப்பு கிடைத்தது. நவம்பர் 18 விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தை மட்டுமன்றி முழு நாட்டையும் அச்சுறுத்தும் செய்தியை வழங்கினார். இதனால் அவரை விஜயதாச ராஜபக்சவை ஒரு இனவாதி, தீவிரவாதி என்று எடுத்துக்காட்ட பல தீவிரவாதிகள் முயற்சித்தனர். அதனால் பயன்பெற்றோரும் இருந்தனர். 2018 ஆகஸ்ட் மாதம் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு விற்க முற்பட்டமைக்கு அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்துக்குள்ளும் எதிர்ப்பு தெரிவித்தார். இலங்கையின் பாரம்பரியத்துக்கும் உரிமைக்காகவும் போராடிய அவரை பாராளுமன்றம் புறக்கணித்தாலும் அவர் தனது நிலைப்பாட்டிலிருந்து விலகவில்லை. சில மாதங்கள் கடந்து செல்ல முன்பே விஜயதாச ராஜபக்சவை நீக்கிய அரசாங்கத்துக்கு அவர் இல்லாமல் இயங்க முடியவில்லை. மீண்டும் உயர்கல்வி மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்றார். சுமார் 3 வருட காலம் நாட்டின் கல்வித்துறையை கீழ்நிலைக்கு தள்ளிய 410 போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் உருவாக்க காரணமாக அமைந்த சைடம் தனியார் மருத்துவ பீட பிரச்சனையானது யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தது. அந்த சவாலை எதிர்கொண்ட விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சில நாட்களுக்குள் அப்பிரச்சனையை தீர்த்து பாராளுமன்ற சட்டவரைவு மூலம் அங்கீகாரம் பெற்று நடுத்தெருவில் நின்ற சுமார் 900 மருத்துவ பீட மாணவர்களை மீண்டும் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் சேர்த்து அவர்கள் மருத்துவர்களாக உருவாகும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல் கொடுமையான பகடிவதையால் பல்கலைக்கழக அமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீட்டெடுத்து அபாய நிலைமையிலிருந்து உலக பாரம்பரியங்களை மீண்டும் பாதுகாத்துக் கொள்ள விஜயதாச ராஜபக்ச அவர்களால் முடிந்தது.
2019 ஏப்ரல் 21 முழு உலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்திய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடந்தது. விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அது பற்றி முன்னறிவிப்பு கொடுத்து 29 மாதங்களுக்கு பிறகாகும். அவர் அன்று கூறிய தகவல்களை அதிகாரத்தில் இருந்தவர்கள் செவி கொடுத்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதலால் உயிரிழந்த 270 பேரும் இன்று உயிரோடு இருப்பார்கள். 500க்கும் மேற்பட்ட காயமடைந்தோர் இன்று சுகமுடன் வாழ்ந்திருப்பார்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பரிசீலிப்பு கமிட்டி விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் கூறியது என்னவெனில், தகவல் கூறியவரை கொன்றுவிட்டார்கள் என்று கூறியது. தகவல் கொடுத்தவரை கொலை செய்ததன் துரதிர்ஷ்ட விளைவு முழு நாடும் அபாயத்தில் சிக்குண்டது தான். ஆண்டு அக்டோபர் மாதம் அதிகாரத்தில் இருந்த அமைச்சரை நீக்கி ஜனாதிபதி புதிய அமைச்சர் ஒருவரையும் புதிய அரசாங்கத்தையும் அமைத்தார். அது தொடர்பாக அவர் பாராளுமன்றத்துக்குள் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து ஆசனங்களும் வெற்றிடமாக இருந்தபோது பாராளுமன்றத்தில் தனியாக எழுந்து நின்று கூறியது என்னவெனில், பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்ள ஜனாதிபதி செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இவ்வனைத்து நெருக்கங்களுக்கும் மத்தியிலும் விஜயதாச ராஜபக்ச அவர்களுக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெற காலம் வந்துவிட்டது என்று நினைத்தார். ஆனால் விதி அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம், கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அவரை அரசியலில் நிலைத்து நிற்குமாறு கடுமையாக கோரிக்கை விடுத்தார். விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தமக்கு பிரேரிக்கப்பட்டிருந்த தேசிய பட்டியல் அங்கத்துவத்தை அங்கீகரிக்காமல் மக்கள் விருப்பமின்றி நான் அரசியலில் ஈடுபடுவதில்லை என கூறினார். விஜயதாச ராஜபக்ச பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சியை விட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பாக போட்டியிடுவது ஒரு சவாலாக முதலில் நினைத்தாலும் கொழும்பு மாவட்டத்தில் நன்றி உணர்வுகளை மக்கள் அவரை புறக்கணிக்கவில்லை. நடந்த இறுதி தேர்தலில் தான் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளை விட 50% அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்று விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்துக்கு செல்ல முடிந்தது. அவர் 1,20,626 விருப்பு வாக்குகளை பெற்றார். விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டது ஜனாதிபதி, பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட 8 கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட ஒரு பின்னணியிலே இவர் போட்டியிட்டார். விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கோட்டாபயவின் அரசாங்கத்தில் இருந்து கொண்டே 20வது அரசியல் திட்ட திருத்தத்துக்கு எதிராக குரல் எழுப்பியதோடு கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டத்தை கன்னடத்துக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வாதிட்டார். விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதிக்கு 2 வருடங்களுக்கு மேல் அவரால் பதவியில் இருக்க முடியாது என்று முன்குறித்து கூறியது. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு கிழமை கடந்து செல்ல முன்பே அவ்வாறு கூறினார். 2022 மே மாதம் ஆகும் போது அரசாங்கம் முழுமையாக வீழ்ந்திருந்த போது அரசாங்கத்தை பொறுப்பேற்க யாரும் முன்வராமையால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவைக்கு விஜயதாச ராஜபக்ச இணைந்ததன் காரணம் நாடு என்று முகம் கொடுத்திராத பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டை மீட்டெடுப்பதற்கே அவரது முதல் முயற்சி 20ஆம் திருத்தம் மூலம் ரத்து செய்யப்பட்ட 19ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தின் உபயோகங்களை மீண்டும் வலுப்படுத்துவதாகும். விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் பதவியை பொறுப்படுத்தி 24 மணித்தியாலங்கள் செல்ல முன் 21வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமைச்சரவையில் முன்வைத்தார். 5 மாத காலத்துக்குள் 21வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பாராளுமன்றத்தில் 179 வாக்குகளோடு அங்கீகாரம் பெற முடிந்தது. 21வது திருத்தம் மூலம் ஊழல்களை ஒழிப்பதற்கு தேவையான முக்கியமாக சட்ட கட்டமைப்பை உருவாக்கி 20 வருடங்களுக்கு மேலாக அங்கீகாரம் பெற்றுக் கொள்ள முடியாதிருந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை பெரும் சவால்களுக்கு மத்தியில் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். ஆயிரத்தி 1978ஆம் ஆண்டு குடியரசு அரசியல் திட்டத்தின் பின் இந்நாட்டில் பாராளுமன்றம் அங்கீகரித்த மிகவும் விருப்பத்தக்க மக்கள் சார்ந்த சட்டக்கோவை 21வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டமாகும்.
அதனோடு தேர்தல் செலவுகளை வரையறுக்கும் சட்டம், புனரமைப்பு அதிகார சபை சட்டம், தேசிய சமாதானம் மற்றும் மீள் ஒழுங்கமைப்பு சட்டம், நீர் சட்டம் உள்ளிட்ட முழு சட்டத்துறையிலும் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி சட்டத்தின் அதிபதியத்துக்கு உறுதியளித்து சமூக அடித்தளத்தை இடுவதில் விஜயதாச ராஜபக்ச வெற்றி கண்டார். அதேபோல் தனியார் துறையின் ஊழல் மோசடிகளை ஒழிக்க காணி சட்டத்துக்கு உரிய அனைத்து சட்டங்களிலும் திருத்தங்களை கொண்டு வந்ததோடு வழக்குகளின் காலதாமதத்தை தடுக்க அதற்குரிய இனச்சட்டங்களை உட்புகுத்தி 42க்கு அதிகமான சட்டங்களுக்கு அங்கீகாரம் பெற்று அமுலாக்கப்பட்டது. அத்தோடு தேசிய ஒற்றுமையை மற்றும் மீள் ஒழுங்கமைப்பு என்பவற்றுக்கு 14,000 கிராம சேவகர் பிரிவுகளில் நல்லிணக்க சங்கங்களை ஆரம்பிக்க முயற்சி எடுக்கப்பட்டது. விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் எதையும் தனிப்பட்ட உபயோகத்துக்கு எடுக்காமல் தனது அன்பிற்குரிய மக்களுக்கு அர்ப்பணித்தார். அவர் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு 50 லட்சத்துக்கும் அதிகமான சத்திர சிகிச்சை உபகரண தொகுதி ஒன்றை அன்பளிப்பு செய்தார். கிரிபத்கொட வைத்தியசாலையில் முதிர்வடையா சிறுவர் பிரிவுக்கு இன்குபேட்டர் இயந்திரம் ஒன்றை அன்பளிப்பு செய்தார். கோவிட் வைத்தியசாலை ஒன்றுக்கு தேவையான கட்டில்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் மற்றும் மருத்துவ வகைகளை பெற்றுக் கொடுத்தார். அக்காலகட்டத்திலே தனது பாராளுமன்ற உறுப்பு மற்றும் அமைச்சருக்கான சம்பளத்தை கொழும்பு ரிஜ்வே வைத்தியசாலைக்கு வைப்பு செய்து பொதுநலவாதியாக செயற்பட்டார். அதேபோல் செங்கடகள தலதா மாளிகைக்கு தங்க முலாம் பூசப்பட்ட சிலை வீடொன்றை பெற்றுக் கொடுத்தார். அத்தோடு நாட்டில் காணப்படும் பாடசாலைகள், மருத்துவமனைகள், புனித தலங்களின் மேம்பாட்டுக்கு பல சேவைகளை மேற்கொண்டார். விஜயதாச ராஜபக்சவின் திறமைகள் சட்டத்துறைக்கு மற்றும் வரையறுக்கப்படவில்லை. அவர் ஓய்வின்றி செய்த பயன்மிக்க செயற்பாடுகளிலேயே நூலாசிரியராகவும் செயற்பட்டமை குறிப்பிடலாம். 35 நூல்களுக்கு மேல் வெளியிட்ட அவரது நூல்களும் சட்டத்துறையோடு தொடர்புடைய நூல்கள் 15 ஆகும். புத்த சாசனம், மக்கள் தொடர்பாடல், சிங்கள இலக்கியம், ஆங்கில இலக்கியம் போன்ற துறைகளில் அவரது இலக்கிய துறையின் திறமை வெளிப்பட்டது. அத்தோடு அவர் கலைத்துறையிலும் தனது திறமையை வெளிக்காட்டினார். ஹிருசந்து ஹரண, சியூமலி மல மற்றும் பெம்பவுர போன்ற 3 பாடல் ஆல்பங்களின் உரையாக்கத்தை உருவாக்கிய பெருமை அவரை சாரும். ஆண்டில் இவரின் மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட அக்னி தேச என்ற குறுந்திரைப்படத்துக்கு விசேட விருதை பெற்றுக் கொண்டதோடு அது சர்வதேச குறுந்திரைப்பட விழாவிலும் காட்சிப்படுத்தப்பட்டது. தேசத்தின் அபிமானத்தையொட்டி தயாரிக்கப்பட்ட சுதந்திரத்தின் தந்தை DS என்ற திரைப்படம் இவரது ஒரு தயாரிப்பாகும். விஜயதாச ராஜபக்ச உள்ளூரிலும் சர்வதேச ரீதியிலும் பாராட்டுதலுக்குட்பட்ட சந்தர்ப்பங்கள் எண்ணிலடங்காது. அவர் 1998 ஆண்டு சட்டத்துறைக்குரிய வருடத்தின் மிக திறமை வாய்ந்த இளம் பணியாளர் என்று பாராட்டி டாய்ப் என்ற விருதையும் பெற்றார். 2007 ஆண்டு LMD ஊடக வலையமைப்பின் ஸ்ரீலங்கா ஆஃப் த இயர் 2007 என்ற சிறந்த இளைஞருக்கான விருதினை பெற்றார். காரணம், கோப் செயற்பாட்டு குழுவில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச அவர்கள் செய்த சேவையை பாராட்டி அவ்விருதினை பெற்றார். அத்தோடு அவர் 2013 ஆண்டில் பரத காண்டியன் பீஸ் அவார்டு என்ற விருதினையும் பெற்றார். 2013 வருடத்தில் தொழிலாளர் சங்கத்தின் OPA மூலம் பணியாளர் ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரமே கிடைக்கும் த அபெக்ஸ் அவார்ட் என்ற விருது வழங்கப்பட்டது. இவர் மதசார்பில் மேற்கொண்ட பணிகளுக்காக 2008 ஆண்டு ஷைமோபாலி மகாநிகாய அஸ்கிரி பிரிவினால் தர்மநீதி விஷாரத சாசன விபூஷண என்ற விருது வழங்கப்பட்டது.
அவர் ஒரு வங்கியலாளர் ஆவார், ஜனாதிபதி சட்டத்தரணி ஆவார், நூலாசிரியர் ஆவார், கல்விமான் ஆவார், இலக்கியவாதி ஆவார், கதை ஆசிரியர் ஆவார், மக்களின் அரசியல்வாதி ஆவார். விஜயதாச ராஜபக்ச இவை அனைத்தும் கொண்ட அன்புள்ளம் கொண்ட மானிடவாதி ஆவார். சவால்களுக்கு முகம் கொடுத்த வீரன், நாட்டை சுபீட்சத்துக்கு கொண்டு செல்ல தனது உயிரை பணயம் வைத்த தடாகத்தில் பூத்த தங்க மலர் விஜயதாச ராஜபக்ச.